ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை குழம்பு தான் வைக்க போகிறோம். இது தண்ணி சாறுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதான் வைக்க போகிறோம். பாசி பருப்பு அலசி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் கீரையெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, சோம்பு, இதை 3த்தையும் அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், கீரை பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா பூ போல் வெந்துட்டு. நல்லா கீரையை அலசி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை இதில் நிறைய இரும்பு சக்தி இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10-15 பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வேகட்டும், கீரை நல்லா வேகட்டும். இதில் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் மட்டும் நான் காரத்துக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், பூண்டு, சீரகம் இது 3ஐயும் அரைச்சி போட்டுட்டோம். இப்போது நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சம் வெங்காயமும் வரமிளகாய் மட்டும் தான் தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு இது நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம பருப்பை ஊற்றிடலாம். பருப்பை ஊற்றியாச்சு. நல்லா இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரை ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு.